ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 64 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம லிலித்து நம்ம ஹீரோ கேங்கு கிட்ட ரொம்ப கடலை போட்டு ஜொல்லு அடிச்சிருப்பா. அதை வெளியே நின்று நம்ம ஹீரோனி சியோலா இப்போ என்ன நடக்குன்னு தெரியலையே, அவங்க ரூமுக்குள்ளே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு அப்படி ரூமுக்கிட்ட போகும்போது அப்போ அந்த லிலித்து கதை திறந்துட்டு நீ இங்கே தான் இருக்கியா அச்சச்சோ அப்படி சொல்லிட்டு வெக்கப்பட்டுருப்பா. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல லிலித் நம்ம ஹீரோனி சியோலா முன்னாடி வந்து நின்ன உடனே லிலித்தை பார்த்த உடனே நம்ம சியோலா இவ பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா ரொம்பவே அழகாவே இருக்கிறா. இவ 1000 வருஷமா கேங்கு கூட இருந்திருக்கா. ஆனா நான் இங்க 2 வருஷம் தான் அவர் கூட இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இவளுக்கு நம்மளோட கேங்குவை பற்றி நல்லாவே தெரியும். பார்க்கறதுக்கும் இவ்வளோ அழகாக இருக்கா. ஒருவேளை கேங்குவை கரெக்ட் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோலா ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. அப்போ லிலித்து நம்ம சியோலா கிட்ட வந்துட்டு இங்கே பாரு, அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. என்னோட டீமன் கிங்கோட இதயத்தை நெருங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு அந்த பக்கம் நடந்து போய்கிட்டே இருப்பா. அதை கேட்டோன்னே நம்ம சியோலா என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அங்கே லிலித்து சொல்லுவா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னோட கிங் அவரோட இதயத்தை நெருங்கிறதுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன். ஆனாலும் முடியல. தோற்று தான் போகிறேன். ஆனால் உன்னால் முடியும்னு நினைக்கிறியா? உன்னால் முடிஞ்சதுன்னா நீ சக்ஸஸ் பண்ணு. என்னோட கிங்கோட இதயத்தை நீ நெருங்கி காட்டு. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். டிப்ஸ் வேணும்னா கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுவா. கிளம்பணுன்னா அதை பார்த்து நம்ம சியோலா இவ என்ன சொல்லிட்டு போகிறா அப்படின்னா, இவ கேங்குவோட இதயத்தை நெருங்கலைன்னா கேங்குக்கு இவ்வளோ பிடிக்கலையா அப்படின்னா அவருக்கு என்னதான் பிடிக்கும்? ஆமாம், அவருக்கு கிம்ச்சி சாகா விட வேற எதுவுமே ரொம்ப பிடிக்காது இல்லை. 2 வருஷமா நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது இது ஒன்று மட்டும்தான். ஆனால் அவர் எங்கே ரூமுக்குள்ளே இருக்காரு, வெளியே வரக்கானுமே அப்படி சொல்லிட்டு நம்ம சியோலா ரூமுக்கிட்ட போய் பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி வாயை பொழந்த மணிக்கு அப்படி படுத்து கிடப்பான். அவனால் எந்திக்க கூட முடியாது. அதை பார்த்த நம்ம சியோலா என்னாச்சு இவருக்கு, உடம்புலாம் கிடுக்கிட்டு நடுங்குது, இவரால் அசைய முடியல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு அங்கேருந்து கதை மூடிட்டு கிளம்புவா. நம்ம லிலித்து ஹீரோவை என்ன பாடுபடுத்துனா தெரியலையே, பாவம் மனுஷனால எந்திக்க கூட முடியல, நடுங்கி போய் படுத்து கிடப்பான். அதை பார்த்துட்டு அப்படி கவலைப்பட்டு கதை மூடிட்டு அங்கேருந்து கிளம்புவா. கட் பண்ணா அடுத்த நாள் ஒரு எஸ்டேட்டில் வந்து நிற்பாங்க. அங்கே பார்த்தா ஒரு பக்கத்தில் ஸ்விம்மிங் பூலு, பெரிய பில்டிங்கு செம்மையாக இருக்கும். அதை நம்ம ஹீரோவும் அந்த எக்கிண்டா கூட்டிட்டாங்கன்னு வா இந்த இடம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சாகே வருவா. அவள் வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்த புக் பண்ண தெரியுமா, கடைசி நேரத்தில் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது, எப்படியோ கிடச்சிருச்சு. எப்படி இருக்கு இந்த இடம் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதை கேட்டு நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், திடீர்னு எதுக்கு இந்த இடத்துக்கு வர சொன்னேன், நம்ம பிக்னிக்கு வேற இடத்துக்கு தானே போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அங்கே நம்ம சியோலா வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது சாகே சொல்ல வருவா, நான் இந்த இடத்த சூஸ் பண்ணல, அது சியோலா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது டப்பு நம்ம சியோலா நம்ம சாகையோட வாயை பொத்திட்டு நீங்கள் அதை சொல்லக்கூடாது, நான் அதை சீக்கிரத்தை தானே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, நீ ஏதோ பிளான் பண்ணியிருக்க போல அப்படி சொல்லிட்டு சாகை சிரிச்சுக்கிட்டு இருப்பா. தூரத்துலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது இங்கே நம்ம சியோலாவோட ட்ரெஸ்ஸாக பார்த்தா ட்ரெஸ்ஸு சும்மா செமையாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸில் நம்ம சியோலா ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்காங்க. இந்த ஸ்விம் சூட்டை நான் பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ அழகாக இருக்காங்களே 2 பேரும், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவங்க அழகில் மயங்கி அளவே ஆரம்பிச்சிருவான். அப்போ நம்ம ஹீரோனி சியோலா நம்ம ஹீரோ கேங்குவை பார்த்து கேங்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டோன்னே நம்ம ஹீரோ கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண போயிடுவாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்லாம் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க பலாக்கு சும்மா ஆர்ம்ஸ் எல்லாம் காட்டிட்டு சும்மா பாடி பில்டர் மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பான். இங்கே நம்ம எக்கிண்டாவும் அந்த குட்டி பொண்ணு ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம எக்கிண்டா மட்டும் தான் ஜாலியாக விளாட்றா, அந்த குட்டி பொண்ணு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா. இவ என்ன ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடுப்பாகிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா லிலித்து அவள் இங்கே வந்து அவங்ககிட்டலாம் பேச ஆரம்பிப்பா. நான் பூமிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப வித்தியாசமாக சந்தோஷமாக இருக்குது, உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம், நைஸ் டு மீட் யூ, என் பேர் லிலித்து, நான் கேங்கு கூட நரகத்தில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கேன், அவருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லும்போது அப்போ இங்கே இருக்கிற சாகே ஆமாம் உன்னோட இந்த உடம்பு அது ஜப்பானை சேர்ந்த ஹண்டர் அவளோட உடம்பாச்சே, இப்போ அவளோட உடம்பு தான் நீ எடுத்து வச்சிருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு லிலித்தும் ஆமாம் நான் அவளோட உடம்பு தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவளுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு லிலித்து ஜப்பானை சேர்ந்த அந்த ஹண்டர் யூரி அவள் இப்போ என் மனசுக்குள்ளே தூங்கிட்டு தான் இருக்கா, அவள் மனசு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு, இப்போ அவளோட உடம்பை நான் தான் கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொன்னேன். அதை கேட்டு இந்த பக்கம் சைனாவை சேர்ந்த நேஷனல் ஹண்டர் இருக்கார் பாருங்க, அவரு ஓ அப்படியா, மனுஷங்களை டீமன் அவங்களுக்குள்ளே புகுந்து அவங்களோட அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா, ஒரு மனுஷங்குள்ளே டீமன் இருக்கலாம், அந்த மனுஷனோட மனசு இருக்கலாமா அப்படி சொல்லிட்டு பேசும்போது இங்கே இருக்க அந்த அவளோட பொண்ணு அப்படின்னா
கேங்கு அவரும் உண்மையான ஆளா இல்லை அவருக்குள்ளேயும் வேற ஏதாவது டீமன் அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஐயோ அப்படிலாம் கிடையாது, என்கிட்ட டீமனிக் எனர்ஜி இருக்குது, நான் ஒரு டீமன் பவர் எனக்கு இருக்குது, அது உண்மைதான். ஆனால் எனக்குள்ள எந்த டீமனும் வந்து கண்ட்ரோல் பண்ணல, நான் சுயநலமோடு தான் இருக்கேன், அதில் பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் டீமன் கிங், என்னை யார் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி சொன்னாலுமே அதை கேட்டு அந்த சைனா கண்ட்ரோட பொண்ணு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஒருவேளை அவரோட அந்த டீமன் பவர்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே அது அவர் தானா இல்லை வேறு ஏதாவது டீமனாக இருக்குமா, இல்லை நான் இதை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அவர் டீமன் கிங்னு சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பல்லாக்கு அங்கே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இங்கே பாரு பொண்ணு, அவர்கிட்ட இருக்கிற சோலு உண்மையான கிங்கு சோலு, அவரை எந்த டீமனும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ நம்பலாம், கவலைப்பட வேண்டாம், என்னோட கேங்கு அவர் உண்மையான டீமன் கிங்னால அவர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர், அவர் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னோட டீமன் கிங் கேங்கு அவர் நரகத்தில் நிறைய பேர் எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு, சில தோல்வி இருக்குது, ஆனால் என்னோட டீமன் கிங்கை எப்போவுமே நான் நம்புவேன், அவரை நீ எதுக்கு இந்த மாதிரி சந்தேகப்படுறன்னு புரியுது, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல வரும்போது அதை கேட்ட அந்த பொண்ணு ஐயோ டே அமைதியாடுறா எதுவும் பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதறிட்டு இருப்பா. அப்போ டக்குன்னு பின்னாடி பார்த்தா நம்ம எக்கின்டா குட்டி டிராகனு நம்ம ஹீரோ கிட்ட கேங்கு கேங்கு எனக்கு விளையாடி விளையாடி ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம ஹீரோ எக்கிண்டாக்கு சாப்பாடு கொண்டு வருவான். அதை எடுத்து எக்கிண்டா சாப்பிட்ட உடனே வா சூப்பராக இருக்கு சியோலா, நீ தான் உண்மையிலே பெஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு சுவையான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சியோலாவை நம்ம எக்கிண்டா குட்டி டிராகன் பாராட்டுவா. அதை கேட்டு நம்ம ஹீரோனி சியோலாவும் எக்கிண்டா எனக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுறா, இப்படியே நான் பாராட்டினா கேங்குவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோலா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. அப்போ இங்கே இருக்க எக்கிண்டா குட்டி டிராகனு கேங்கு இங்கேங்க இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங்குவுக்கு எக்கிண்டா அப்படி ஊட்டி விடுவா. ஊட்டி விட்டு நான் சாப்பிட்ட உடனே நம்ம ஹீரோ ஆமாம் ஆமாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ பக்கத்துல இருந்து ஒரு டிஃபன் பாக்ஸை திறப்பா லிலித்து. அப்படி லிலித்து இதுதான் கரெக்டான சமயம், நான் எடுத்துகிட்டு வந்த பொருளை கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டோபஸை சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பா. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ஐயோ எங்கே போனாலும் இந்த ஆக்டோபஸ் கை நம்மளை விடாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வேர்த்து கொட்டிட்டு இருக்கோம். அதை அப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, நீ சமைச்சிட்டு வந்துடல, அது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா நம்ம கிம்மு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பான். நம்ம கிம்மு அப்படி திரும்பி பார்த்தோம் நம்ம ஹீரோ கிட்ட கிம்மு இந்தாங்க நானும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிட்டு பாருங்க அப்படி சொல்லிட்டு அவன் வெக்கப்பட்டு கொடுப்பான். இவன் வெக்கப்படுறத பார்த்தாலே சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அங்கே நம்ம பல்லாக்கு ஒரு மீனோட தலை, பெரிய மீன் தலை, அதை கொண்டு வந்து கேங்கு இந்தாங்க கிங், இது உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், மீனோட தலை செம்ம டேஸ்டா. குறுக்க நம்ம லில்லித் இருந்தாலுமே லில்லித்தெல்லாம் அப்படியே தள்ளி விட்டு குறுக்க வந்து கிங் நான் உங்களுக்காக சேவை செய்யறதுக்கு எத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த சேவையை நீங்கள் ஏற்றுக்கணும், உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், இந்தாங்க இந்த மீன் தலை சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுத்தாலுமே அதை நம்ம ஹீரோ அப்படி லைட்டாக எடுத்து சாப்பிட்டு டே டேஸ்ட் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அதை பார்த்து கடுப்பான கிம்மு டேய் நான் இங்கே கொடுத்துட்டு இருக்கேன், குறுக்க பூந்து நீ கேங்குவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு செம்ம கடுப்பாகுது, இந்த மாதிரி கேங்கு கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது பல்லாக்கு அதை கேட்டு கடுப்பாயி டேய் என்னடா பேசிட்டு இருக்கியா, பாடுறா என்னோட ராஜா என்னோட கிங்கு அவர் எவ்வளோ சந்தோஷமா இருக்காரு, என்னோட மீன் தலையை பார்த்து அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது டேய் இல்லடா அவருக்கு நான் கொடுக்க வரும்போது சிரிச்சிட்டு இருந்தாரு, அதை பார்த்து தான் நீ தப்பா நினைச்சிட்ட, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி என்னோட தலைவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங்கு கிட்ட ரெண்டு பேருமே போய் அப்படி இடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் கிம்மு அவனோட சாப்பாடை எடுத்து நம்ம ஹீரோட மூஞ்சில அப்படி அமுக்கிட்டு இருப்பான். ரெண்டு பேருமே இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு பாடாப்படுத்துவானுங்க. அதுல கடுப்பாய் நம்ம ஹீரோ கேங்கு அட போங்கடா கொய்யாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஸ்விம்மிங் பூல்ல அப்படி ஒரே ஜம்ப், அங்க ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம சியோலா இதெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு ஏன் டீமன் கிங்கை போட்டு என்ன பாடுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப லிலித் அங்க வந்துட்டு என்ன நீ ஏதோ பிளான் பண்ணியிருக்க போல இருக்கு, நான் உனக்கு நேற்று பாராட்டெல்லாம் சொன்னேனே, நீ எப்படியாச்சும் முடிஞ்சா கேங்கோட இதயத்தை நெருங்கி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் கொடுக்குறேன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம சியோலா இல்லை அட்வைஸ்லாம் வேண்டாம், இதை நானே பார்த்துக்கிறேன், அவர்கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம லிலித்தும் ஓ அப்படியா, அப்படின்னா நீ என்னோட கிங்குக்கு ட்ரை பண்ண போற, பரவாயில்ல ஒரு கிங்காக இருக்கிறவரு 1-2 லவர்லாம் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம சியலாவும் என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம லிலித்து சும்மா ஜோக் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நான் ஹானஸ்டாக சொல்கிறேன் அப்படின்னா என்னோட கிங்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸு நரகத்தில் எந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது தெரியுமா, அதை பற்றிலாம் உனக்கு தெரியாது, அவர் நிறைய நண்பர்கள் இறந்திருக்காரு, அவர் தனிமையில் நிறைய சண்டை போட்டிருக்காரு, அவரோட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உடம்பு ஃபுல்லாக காயமாக இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய நரகத்தோட இளவரசர்களை எதிர்த்திருக்காரு, அது எதுக்காக தெரியுமா, இந்த நிற்கிறான் பாரு அடியன் பல்லாக்கு அவனுக்காகவும் தான், இதனால தான் இந்த பல்லாக்கு அங்கே டீமன் கிங்குக்கு உயிரே கொடுக்குற மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கான், இதெல்லாம் பெரிய கதை, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா டீமன் கிங்கோட இதயத்தை நெருங்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை,
நான் உனக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். உன்னால் முடிஞ்சா டீமன் கிங்கோட இதயத்தை நெருங்கிக்கோ, நீ ஜெயிப்பேன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாராட்டுறாளா இல்லை குத்துறாளானே தெரியல. அப்படி சுற்றி விளைச்சி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அப்படி இந்த பக்கம் நம்ம சியோலா அதெல்லாம் கேட்டுட்டு அப்படி இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருப்பா. இல்லை, நான் இதுக்கு மேலே தயங்கிட்டு இருக்கக்கூடாது, நான் என்னோட கேங்குவோட இதயத்தை அடையவே முடியாது, நான் சீக்கிரமாக அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேங்கு அங்கே மரத்துக்கடியில் இவனுக்கு தொல்லப்படுறானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. அங்கே நம்ம சியோலா கேங்கு கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போய் பேச போவா. அங்கே போய் நம்ம கேங்கு பக்கத்தில் உட்காந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் அதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையை அப்படி பிடிப்பா. கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க கிம்ச்சி சாகா செஞ்சு தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை அப்போ ஏன் இப்படி சொன்னேன், கிம்ச்சி சாகாவை செஞ்சு தரட்டாவா, ஐயோ நான் இப்படி சொல்லக்கூடாது, நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அவங்க கூட இருக்குன்னு தானே சொல்லணும், ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடுப்பாகிட்டு இருப்பா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். அழுதுகிட்டே பட்டாருன்னு பார்த்தா, எதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், கிம்ச்சி சாகாக்காக தான் நான் பிறந்தேன், நீ இந்த வார்த்தை சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோலாவை அப்படி கட்டி பிடிச்சி டார்லிங் ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேங்கு சியோலாவை அப்படி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம சியோலா, ஓ நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்போ இதுக்கு முன்னாடி லில்லி சொன்னது நம்ம சியோலாக்கு அப்படின்னு மைண்டில் வரும். என்னோட கேங்குவை அவரோட இதயத்தை நெருங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதை இப்போ நம்ம சியோலா அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே, எது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லையே, கேங்குவோட இதயத்தை நெருங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங்குவை லவ்வாக பார்த்துட்டு இருப்பான். நம்ம கேங்கு நம்ம சியோலாவை கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதுகிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவங்க எபிசோட் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்காக சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோட் புது எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.